எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் ஸ்டாக் ஜேர்னல் எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டாக் ஜேர்னல் எப்படி போடுறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ஜேர்னல் அப்படிங்கிறது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3 வகையான ஸ்டாக் ஜேர்னல் இருக்குது. ஓகேங்களா? ஸ்டாக் ஜேர்னல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஜேர்னல் இன் ஜென்ரல் பொதுவாக பார்த்தீங்கன்னா 2 வகை, அதுக்குள்ளே சப் இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க. கரெக்ட் டயத்துக்கு வரணும் லோகப்பிரியா, லேட்டாலாம் வரக்கூடாது சொல்லிட்டு. இப்போ ஸ்டாக் ஜேர்னல் இருக்குது. ஸ்டாக் ஜேர்னல் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபர். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபர். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஜேவி. மேனுஃபேக்சரிங் ஜேவியே 2 இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அசம்பிளிங், இன்னொன்று பார்த்திங்கன்னா டிஸ்மேண்ட்லிங். அசம்பிளிங்க்கு ஆப்போசிட்டு அசம்பிளிங்க்கு ஆப்போசிட் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்மேண்ட்லிங் அப்படின்னு பேர். ஓகேவா? அசம்பிளிங், டிஸ்மேண்ட்லிங். ஸோ ஸ்டாக் ஜேர்னல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஜேர்னலில் ஒன்று பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபர், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஜேவி. ஓகேவா? பிசிக்கல் ஸ்டாக் ரெஜிஸ்டர் நேற்றுக்கு நம்ம போட்டுட்டோம். பிசிக்கல் ஸ்டாக் ரெஜிஸ்டர் இது நம்ம நேற்றுக்கே போட்டுட்டோம். நேற்று எப்படி போட்டதுன்னு போட்டாச்சு. ஓகேவா? ஸோ பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபர், பிசிக்கல் ஸ்டாக் ரெஜிஸ்டர் அதை நேற்றுக்கு போட்டோம். மேனுஃபேக்சரிங் ஜேவி இது 3ஆக வச்சுப்போம். ரைட், ஓகே. 1 பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபர், 2 மேனுஃபேக்சரிங் ஜேவி, 3ஆவது பிசிக்கல் ஸ்டாக் ரெஜிஸ்டர். மேனுஃபேக்சரிங் ஜேவிலே அசம்பிளிங்னு ஒன்று இருக்குது, டிஸ்மேண்ட்லிங் ஒன்று இருக்குது. இப்போ நம்ம எதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நேற்றுக்கு பிசிக்கல் ஸ்டாக் ரெஜிஸ்டர் போட்டாச்சு, இன்றைக்கி பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபர் போட போகிறோம், நாளைக்கு மேனுஃபேக்சரிங் ஜேவி நம்ம நாளைக்கு போடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபர். பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது என்ன? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோ, இப்போ சரவணா ஸ்டோர் இருக்குது அப்படின்னா சரவணா ஸ்டோர் ஹேவிங் லாட் ஆஃப் பிரான்ச்சஸ். ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா லொக்கேட்டட் இன் டி நகர். அதனுடைய பிரான்ச் ஆஃபீஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அம்பத்தூர், ஆவடி, குரோம்பேட் அப்படின்னு சொல்லிட்டு பின்கோடுக்கு ஒன்று வச்சுருக்கான். இப்போ அம்பத்தூர் பிரான்ச்லேருந்து ஆவடி பிரான்ச்சுக்கு போகுது அப்படின்னா பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபர். ஆவடி பிரான்ச்லேருந்து குரோம்பேட்டை போகுது அப்படின்னா பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபர் போட்டு அனுப்பணும். ஓகேங்களா? அந்த மாதிரி பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபர் போடும்போது உங்களுக்கு அடிஷ்னல் காஸ்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பெட்ரோலியம் சுத்திகரிப்பு ஆலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஓசி. அது வந்து பார்த்திங்கன்னா நார்த்து சென்னை, அங்கே வட சென்னையில் இருக்குது. வட சென்னையில் காசிமேடு பக்கம் இருக்குது. நீ அங்கே இருக்கிற ஒரு பெட்ரோல் பங்கில் போயிட்டு பெட்ரோல் போட்டிங்க அப்படின்னா பெட்ரோல் காஸ்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1 லிட்டருக்கு 101 ரூபா 1 பைசா அப்படின்னு இருக்கும். அதே பெட்ரோலை நீங்கள் மயிலாப்பூரில் வந்து போட்டிங்க அப்படின்னா 101 ரூபா 5 பைசா அப்படின்னு வச்சுருப்பான். அதே பெட்ரோலை செங்கல்பட்டில் போய் போட்டிங்கன்னா 102 ரூபா அப்படின்னு இருக்கும். கொஞ்சம் பைசாவில் டிஃப்ரென்ஸ் இருக்கும், 1 ரூபா 2 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே பெட்ரோல் நீ பாண்டிச்சேரியில் போய் போட்டோன்னா 98 ரூபாய்க்கு போடுவான் 1 லிட்டர். ஏன்னா பாண்டிச்சேரியில் ரேட் ஆஃப் டேக்ஸ் கம்மி, அதனால் அங்கே ரேட்டு கம்மி, அதனால் அங்கே அந்த ரேட்டு. மற்றபடி வித்தின் சென்னையில் அங்கேருந்து டெலிவரி பண்ணுறோம். இப்போ காசிமேடுக்கு டெலிவரி பண்ணால் ஒன்றும் பெரிய டெலிவரி காஸ்ட் ஆகாது, அதனால் 1 லிட்டர் 101 ரூபா 1 பைசா. அதே மயிலாப்பூருக்கு வரும்போதுன்னு வச்சுக்கோ, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10,000 ரூபாய்க்கு 10,000 லிட்டர் பெட்ரோல் பிடிக்கும்னு வச்சுக்கோ. ஒரு டேங்கில் 1 லிட்டருக்கு 5 பைசா, 10 லிட்டருக்கு 50 பைசா, 100 லிட்டருக்கு 5 ரூபா, 1000 லிட்டருக்கு 50 ரூபா, 10,000 லிட்டருக்கு 500 ரூபா. அந்த டெலிவரி காஸ்ட் 500 ரூபா இருக்கு இல்லையா, அதை பர் லிட்டருக்கு எவ்வளோன்னு பார்த்து ஆட் பண்ணி அதை பெட்ரோல் காஸ்ட்டில் சேர்த்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி பிரான்ச்சு ட்ரான்ஸ்ஃபர் போகும்போது சரவணா ஸ்டோர் டி நகர்லேருந்து சரவணா ஸ்டோர் புரசிவாக்கம் போகுதுன்னு வச்சுங்க. அப்போ இங்கேருந்து அங்கே போகும்போது சும்மா போயிடுமா? வண்டியில் ஏற்றுறதுக்கு ஏற்றுக்கூலி இருக்குது, இங்கேருந்து வண்டி டெலிவரி பண்ணி ஏற்றுறதுக்கு ஏற்றுக்கூலி, அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் இருக்குது. அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜை நம்ம அந்த ப்ராடக்ட் மேலே வைப்போம். ஸோ இந்த மாதிரி பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அடிஷ்னல் காஸ்ட் ஆகும், அதையும் ஆட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? இப்போ பார்க்கலாம், சம்ம போகலாம். சம்மில் பாருங்கள். சப்போஸ் பாலாஜி பிரைவேட் லிமிடெட் ட்ரான்ஸ்ஃபர் த ஃபாலோயிங் ப்ராடக்ட் டு ஏ நியூலி கிரியேட்டட் குடோன் அட்டு சிவில் லைன் பிரயாக்ராஜ் அப்படின்னு ஒரு குடோன். அந்த குடோன் ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க.
அது வந்து பார்த்தீங்கன்னா காத்ரா குடோனில் இருக்கிற சரக்கை சிவில் லைன் குடோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். காத்ரா குடோனில் இருக்கிற இந்த சரக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், சிவில் லைன் குடோனுக்கு ஒரு பார்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இப்போ காத்ரா குடோன் ஆல்ரெடி இருக்குது, இல்லாதது எது, சிவில் லைன் குடோன். ஃபஸ்ட்டு டேலியில் போய்ட்டு நீ என்ன பண்ணணும், குடோன் க்ரியேட் பண்ணிக்கிறோம். கேட்வே ஆஃப் டேலி போய்ட்டு க்ரியேட்டில் போய்ட்டு லொக்கேஷன் குடோன் ரெண்டும் ஒன்று தான். இங்கே சிவில் லைன் அப்படின்னு ஒரு குடோன் க்ரியேட் பண்ணிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா எது கீழே வரணும் அப்படின்னா ப்ரைமரி அப்படின்னு இருக்கட்டும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு குடோன் க்ரியேட் பண்ணிக்கும். அடுத்தது என்ன பண்ணணும், வவுச்சர் டைப்பில் போய்ட்டு உங்களுக்கு இதை ஆட் பண்ணணும். எதை ஆட் பண்ணணும், இப்போ பியர்ஸ் சோப்பு 50 எடுத்துன்னு போகிறோம், ரெக்ஸோனா ஒரு 50, டெட்டால் லிக்விட் சோப்பு ஒரு 69 சோப்பு, இதனுடைய வேல்யூ இங்கே இருக்குது. அந்த மாதிரி எடுத்துன்னு போகும்போது அதுக்கு வந்து ஒரு 1% அடிஷ்னல் காஸ்ட் ஆகுது. எவ்வளவு, 1%. டு ட்ரான்ஸ்ஃபர் ப்ராடக்ட் கேரேஜ் இன்வர்ட் இஸ் கால்குலேட்டட் 1% ஆஃப் த வேல்யூ ஆஃப் த ப்ராடக்ட். இப்போ வந்து பாருங்கள் பியர் சோப்போட காஸ்ட் எவ்வளவு, இங்கே போய் பாருங்கள் கேட்வே ஆஃப் டேலியில் ஸ்டாக் சம்மரியில் பியர் சோப்போட காஸ்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 22 ரூபா இருக்குது. அதே மாதிரி ரெக்ஸோனாவுடைய காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18 ரூபான்னு இருக்குது. ரெக்ஸோனா வந்து 18 ரூபா அப்படின்னு. டெட்டால் லிக்விட் சோப்போட காஸ்ட் வந்து 69 ரூபா. சோப்பில் டெட்டால் லிக்விட் சோப்பு 69 ரூபா இருக்குது. இதுலேருந்து தான் நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அடிஷ்னல் காஸ்ட் வருது அப்படின்னு வச்சுக்கோ. அப்போ வந்து அதை ட்ராக் பண்ணுறோம். அது வந்து எப்படின்னா அந்த ப்ராடக்ட் காஸ்ட்டோட ஆட் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும், கேட்வே ஆஃப் டேலி ஆல்டரில் போய்ட்டு வவுச்சர் டைப் அப்படின்னு இருக்குது. வவுச்சர் டைப்பில் இப்போ நம்ம பண்ண போகிறது ஸ்டாக் ஜேர்னல் இல்லையா. அப்போ அந்த ஸ்டாக் ஜேர்னல் அப்படிங்கிற வவுச்சர் டைப் எடுத்துக்கோ. அந்த வவுச்சர் டைப்பை மாற்றிக்கணும். என்ன பண்ணணும், ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் வவுச்சர் டைப், அதில் போய்ட்டு ஸ்டாக் ஜேர்னல் அப்படின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கும். செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க. இந்த இடத்துல ட்ராக் அடிஷ்னல் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேசஸ் அப்படின்னு இருக்குது. என்ன பண்ணணும், ட்ராக்கு அடிஷ்னல் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேசஸ், அதை வந்து என்ன பண்ணுங்கள், எஸ் கொடுங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் கொடுக்க வேண்டாம். என்ன பண்ணணும், கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் வவுச்சர் டைப்பு. வவுச்சர் டைப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த வவுச்சர் டைப்பை செலக்ட் பண்ணணும், ஸ்டாக் ஜேர்னலை செலக்ட் பண்ணணும். ஸ்டாக் ஜேர்னலை செலக்ட் பண்ணி ட்ராக் அடிஷ்னல் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்துங்க, முடிஞ்சு போச்சா, ரைட். இப்போ என்ன பண்ணணும், இப்போ இதுக்கு ஸ்டாக் ஜேர்னல் போடணும். ஸ்டாக் ஜேர்னலுக்கு ஷார்ட்கட் கீ என்ன, ஆல்ட் F7. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் கீ ஸ்டாக் ஜேர்னலுக்கு ஆல்ட் F7. இன் ஜென்ரல் ஆல்ட் F7. கேட்வே ஆஃப் டேலி வவுச்சர் ப்ளஸ் ஆல்ட் F7. இங்கே கேட்வே ஆஃப் டேலி அக்கௌண்டிங் வவுச்சர் வி, அங்கே வந்து ப்ளஸ் ஆல்ட் F7. டைரெக்டாகவே ஆல்ட் F7 போடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சோர்ஸு, இது டெஸ்டினேஷன். சோர்ஸு அப்படின்னா எங்கே குறையுது, காற்றால் குறையுது. ஸ்வாஹா, இது வந்து ஸ்வாஹா. ஸ்வாகானா என்ன, குறையுதுன்னு அர்த்தம், காணா போகுது, குறையுது. இது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே மைனஸு, இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே குறைஞ்சி இங்கே அதிகரிக்குது. இப்போ வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறோம், நம்ம சரக்கு என்ன பண்ணுறோம், காத்ரா குடோன்லேருந்து சிவில் லைன் குடோனுக்கு அனுப்புகிறோம். அப்போ காத்ரா குடோனில் குறையும், சிவில் லைன் குடோனில் இன்க்ரீஸ் ஆகும். எத்தனை சோப்பு, பியர் சோப்பு 50%. ஃபஸ்ட்டு வந்து என்ன ஐட்டம், பியர் சோப்பு. எத்தனை குவான்டிட்டி, பியர் சோப்பு. லொக்கேஷன், முதல்ல லொக்கேஷன் செலக்ட் பண்ணிக்கிறோம். லொக்கேஷன் காத்ரா குடோனில் இருக்குது. எவ்வளோ பீஸு, 50 பீஸு. எவ்வளோ ரேட்டு, 22 ரூபா. அடுத்தது பார்த்திங்கன்னா ரெக்ஸோனா, அதுவும் எங்கே இருக்குது, காத்ரா குடோனில் இருக்குது. எவ்வளோ பீஸு, 50 பீஸு 18 ரூபா. 50 பீஸு 18 ரூபா. ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா டெட்டால் லிக்விட் சோப். அடுத்தது பார்த்தீங்கன்னா டெட்டால் லிக்விட் சோப்பு. அது எங்கே இருக்குது, காத்ராவில் இருக்குது. எவ்வளோ பீஸு, டெட்டால் லிக்விட் சோப்பு எவ்வளோ பீஸு, 300 பாட்டில் 69 ரூபா. 300 பாட்டில் 69 ரூபா போட்டு என்ட்ரு கொடுங்க. இது இங்கே மைனஸ் ஆகிடுச்சு. இது இப்போ எங்கே போகணும், டெஸ்டினேஷன் ப்ரொடக்ஷன் அல்லது டெஸ்டினேஷன். ப்ரொடக்ஷன்னா மேனுஃபேக்சர் ஆகிருக்குன்னு அர்த்தம். டெஸ்டினேஷன் அப்படின்னா இங்கேருந்து இங்கே போயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சோர்ஸ் ஸ்டேஷன்லேருந்து டெஸ்டினேஷன் அல்லது கன்சப்ஷன் ஆகி ப்ரொடக்ஷன் ஆகும். உனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கன்சப்ஷன் வெர்சஸ் ப்ரொடக்ஷன்
அல்லது சோர்ஸு வெர்சஸ் டெஸ்டினேஷன். எங்கேருந்து எங்கே போகுது, இது ஃப்ரம்மு, இது டு, அல்லது கன்சியூம்ட் ஆகி என்னவா ப்ரொடக்ஷன் ஆகிருக்கு. இப்போ வந்து இது நம்ம என்ன போடுறோம் அப்படின்னா ஸ்டாக் ஜர்னல் எங்கேருந்து எங்கே போகுது அப்படி தான் போடுறோம். ஸோ சோர்ஸு டெஸ்டினேஷன். சோர்ஸ்னா எங்கேருந்து, டெஸ்டினேஷன்னா எங்கே போகுது. ரைட்டா? இப்போ எங்கே போகுது, காத்ரா குடோன்லேருந்து சிவில் லைன் குடோனுக்கு போகுது. எங்கே போகுது, இது அப்படியே பார்த்து போடுங்க. பியர் சோப்பு. பியர் சோப்பு இப்போ எங்கே போகுது, சிவில் லைன் குடோனுக்கு. அப்போ சிவில் லைன் குடோனை செலக்ட் பண்ணுங்கள். சிவில் லைன் குடோன் ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். எவ்வளோ சோப்பு அது, 50. என்ன ரேட்டு, அதே 22 ரூபா தான். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் காஸ்ட் டீட்டெயில் இங்கே என்ன சொல்லியிருக்கோம், டு ட்ரான்ஸ்ஃபர் ப்ராடக்ட்ஸ் கேரேஜ் இன்வர்ட் இஸ் கால்குலேட்டட் 1% ஆஃப் த வேல்யூ. அப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல கிரியேட் அப்படின்னு கொடுங்க. இந்த இடத்துல கிரியேட் அப்படின்னு கொடுங்க. இந்த இடத்துல கொடுத்து கேரேஜ் இன்வர்ட்ஸ் அப்படின்னு கொடுங்க. இது வந்து நமக்கு டைரக்ட் எக்ஸ்பென்ஸில் போட்டுக்கலாம். டைரக்ட் எக்ஸ்பென்ஸில் போடுங்க. ஜிஎஸ்டி 2 வாட்டி நாட் அப்ளிகபிள். எவ்வளோ பர்சன்டேஜ்னா 1%. 1%. ஓகேவா? போட்டு எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்துருங்க, முடிஞ்சு போச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 22 ரூபான்னு அனுப்புகிறோம். இப்போ கேரேஜ் இன்னொரு ஆட் ஆகி 22 ரூபா 22 பைசா ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெக்ஸோனா சோப்பு. அதுவும் எங்கே போகுது, சிவில் லைன் குடோனுக்கு டெஸ்டினேஷன். எவ்வளோ போகுது, 50 பீஸு 18 ரூபான்னு. 50 பீஸு 18 ரூபா. இப்போ இதுக்கும் கேரேஜ் இன்வர்டு 1%. சப்போஸ் ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு 2% இருக்கலாம், டிபெண்ட்ஸ் அப்பான் வெயிட். அதுக்காக தான் ஒவ்வொரு ப்ராடக்ட் வைஸ் கேட்குது. டெட்டால் லிக்விட் சோப்பு அதே மாதிரி சிவில் லைன் குடோனில் போய்ட்டு 300 பாட்டில். இதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா இதுக்கும் கேரேஜ் இன்வர்டு 1%. ஓகேவா? அவ்வளோதான். என்ட்ரு கொடுங்க, என்ட்ரு கொடுங்க, என்ட்ரு கொடுங்க, சேவ் பண்ணுங்கள், முடிஞ்சு போச்சு. இப்போ போய்ட்டு ஸ்டாக் சம்மரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதனுடைய ப்ராடக்ட் காஸ்ட்டு ஓவராலாக வந்திருக்கும். இதில் என்னென்ன ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி போட்டுட்டு என்னென்ன ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். என்னென்ன ரிப்போர்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்ஐ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஐட்டம் வைஸ் ரிப்போர்ட் வரும். ஐட்டம் வைஸ் ஒவ்வொரு ரிப்போர்ட்டாக வரும். என்னென்ன ரிப்போர்ட்ஸ் இருக்குது இந்த ஷார்ட்கட் கீஸ் நீங்கள் பார்க்கணும். எஃப்ஐ ப்ரெஸ் பண்ணால் குரூப் வைஸ், எஃப்ஐ ப்ரெஸ் பண்ணால் ஐட்டம் வைஸ், F6 ப்ரெஸ் பண்ணால் மந்த்லி வைஸ் வரும். F7ல் ப்ராஃபிட், அது ப்ராஃபிட் இன்வேர்டு அவுட்வேர்டு, அதில் எவ்வளோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ், எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ அவுட்டில் போயிருக்கு, என்ன ப்ராஃபிட் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். இந்த ப்ராஃபிட் வேண்டாமா ஹைடு பண்ணுங்கள். ஓகேவா? பேசிஸ் ஆஃப் வேல்யூவில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குடோன் வைஸு அவர் ஸ்டாக் வித் அஸ் அண்டு தேர்ட் பார்ட்டி அதில் போய்ட்டு நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா அவர் ஸ்டாக் வித் அஸ் வேணுமா, அதை நீங்கள் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். அவர் ஸ்டாக் வித் அஸ் அதில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். எஃப்ஐ ப்ரெஸ் பண்ணினா வேல்யூவேஷன். வேல்யூவேஷனில் இத்தனை வேல்யூவேஷன் இருக்குது. லிஃபோ மெத்தட், ஃபிஃபோ மெத்தட், லிஃபோ பர்பெக்சுவல். ஒவ்வொரு மெத்தட்லேயும் ஸ்டாக்கை வேல்யூ பண்ணி அதனுடைய வேல்யூ இவ்வளவு அப்படின்னு சொல்லணும். இன் ஜென்ரல் டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃபோ மெத்தட் தான் இருக்கும். இன் ஜென்ரல் டிஃபால்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஃபிஃபோ மெத்தடில் வேலை செய்யும். ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா F7 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் வந்து உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதில் ப்ராஃபிட் தெரியும் உனக்கு. சேஞ்ச் வியூ அதில் போனீங்கன்னா குரூப் வைஸ் வேணுமா, மந்த்லி வேணுமா, மூவ்மெண்ட் அனாலிசிஸ் வேணுமா, ஏஜிங் அனாலிசிஸ் வேணுமா. அதுக்கு மேலே ஷோ மோர், அதில் ஷோ இன்ஆக்டிவ், இதெல்லாம் இருக்குது. ஸோ உனக்கு எப்படி வேணும் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம். கண்ட்ரோல் ஜே எக்ஸப்ஷன் ரிப்போர்ட். எக்ஸப்ஷன் ரிப்போர்ட் அப்படின்னா நெகட்டிவ் ஸ்டாக்ஸ் ஏதாவது இருக்கா. ஆக்சுவலாக எக்ஸப்ஷன் அப்படின்னா எப்படி இருக்கணுமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தால் அதுக்கு பேர் எக்ஸப்ஷன் அப்படின்னு. ஒரு வாத்தியார் எப்படி இருக்கணும், அழகாக வந்து பாடம் நடத்தணும் கொள்ளணும். அதை விட்டுட்டு வாத்தியார் வந்து ஓபி அடிச்சுட்டு இருந்தால் அது எக்ஸப்ஷன். ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கணும், ஸ்டூடெண்ட் வரணும், கிளாஸில் உட்காந்து நல்லா படிக்கணும். அதை விட்டுட்டு ஆட்டம் போட்டுட்டு இருந்தா எப்படி இருக்கணும், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தால் அதுக்கு பேர் எக்ஸப்ஷன். ஒரு லெட்ஜர் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா என்ன லெட்ஜர், என்ன லெட்ஜர்னால் எப்படி. இப்போ ஒரு டெட்டார் லெட்ஜர் இருக்குது, எப்படி இருக்கணும், டெபிட் பேலன்ஸ் காட்டணும். ஒரு கிரெடிட்டார் லெட்ஜர் இருக்குது, எப்படி இருக்கணும், கிரெடிட் பேலன்ஸ் காட்டணும். ஒரு ப்ராஃபிட் லெட்ஜர் இருக்குது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் லெட்ஜர். இப்போ வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் லெட்ஜர் இருக்குது, என்ன பேலன்ஸ் காட்டணும், டெபிட் பேலன்ஸ் காட்டணும். ஒரு இன்கம் லெட்ஜர் இருக்குது, என்ன பேலன்ஸ் காட்டணும், கிரெடிட் பேலன்ஸ் காட்டணும். ஒரு கேஷ் லெட்ஜர் இருக்குது, என்ன பேலன்ஸ் காட்டணும், டெபிட் பேலன்ஸ் காட்டணும். ஆனால்
அந்த மாதிரி காட்டுறதுக்கு அப்படியே உல்ட்டாவாக இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் டெட்டார்ஸ் லெட்ஜர் டெபிட் பேலன்ஸ் காட்டுறதுக்கு பதிலாக கிரெடிட் பேலன்ஸ் காட்டுது அப்படின்னா அது எக்ஸப்ஷன். என்ன எக்ஸப்ஷன்? அவங்ககிட்டேருந்து காசு வாங்குறதுக்கு பதிலாக அவன் காசு நம்மள்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு கிரெடிட்டார் லெட்ஜர் இன் ஜென்ரல் கிரெடிட் பேலன்ஸ் காட்டணும். ஆனால் டெபிட் பேலன்ஸ் காட்டுது அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம அவன்கிட்ட காசை கொடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஒன்று அவன்கிட்ட சரக்கு வரணும், இல்லை இன்வாய்ஸ் வரணும். ஸோ எப்படி இருக்கணுமோ அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தால் அதுக்கு பேர் என்ன? எக்ஸப்ஷன் பேர். இன்வென்ட்ரியில் வந்து எக்ஸப்ஷன் ரிப்போர்ட்னா என்ன? மைனஸ் ஸ்டாக் இருக்கக்கூடாது. மைனஸ் ஸ்டாக் இருந்தால் என்ன? அது எக்ஸப்ஷன் ரிப்போர்ட். அவ்வளோதான். ஓகேவா? சேவ் வியூ. இந்த வியூ உனக்கு வேணுமா? சேவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஓப்பனிங் பேலன்ஸோட வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? F12 ப்ரெஸ் பண்ணி ஷோ ஓப்பனிங் பேலன்ஸ் எஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் வரும். உனக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் அவுட்வேர்டு க்ளோசிங் பேலன்ஸ் இருக்குது. பர்ச்சேஸ் வரல, இன்வேர்டு வேணும். என்ன பண்ணுறது? F12 ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷோ குட்ஸ் இன்வெர்ட். இதை எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இன்வெர்டும் சேர்ந்து வந்துடும். உனக்கு அவுட்வேர்டில் கிராஃபிக் இங்கே கிராஸ் ப்ராஃபிட் இருக்குது. கிராஸ் ப்ராஃபிட் வேண்டாம்னு என்ன பண்ணணும்? F12 போய்ட்டு ஷோ நெட் ப்ராஃபிட் இருக்கு இல்லையா, ஷோ குட்ஸ் அவுட்வேர்டு வந்து எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் இன்வெர்ட் அவுட்வேர்ட் வரும். ப்ராஃபிட் பர்சன்டேஜோடு வருது. இந்த ப்ராஃபிட் உனக்கு வேண்டாம் அப்படின்னா ஹைடு ப்ராஃபிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஹைடு ப்ராஃபிட்டை கொடுத்தீங்கன்னா ப்ராஃபிட்டு ஹைட் ஆகிடும். ஷோ ப்ராஃபிட் ஒன்றா முன்னாடி F12 வச்சுருந்தாங்க. பட் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்குது. அதனால் என்ன பண்ணிட்டேன், அது ஒரு தனியாக பட்டனை கொடுத்துருக்காங்க. வேல்யூவேஷனில் பாருங்கள். இப்போ ஸ்டாக்கோட வேல்யூ ஃபிஃபோ மெத்தடில் 2,63,978 இருக்குது. இதை வேல்யூவேஷன் போய் நீங்கள் மாற்றி பார்க்கலாம். அட்டு ஜீரோ காஸ்ட்டில் போய் பாருங்கள், ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் 0ன்னு ஆகிடும். அதே வேல்யூவேஷனில் போய்ட்டு அட்டு ஜீரோ ப்ரைஸில் போய் பாருங்கள், ஸ்டாக்கோட வேல்யூ 0ன்னு ஆகிடும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா வேல்யூவேஷனில் ஆவரேஜ் காஸ்ட் மெத்தட் போய் பாருங்கள், 263,978. அதே வேல்யூவேஷன் மெத்தடில் ஆவரேஜ் ப்ரைஸ் பாருங்கள், அதே தான் இருக்கும், 267,358. இதே ஃபிஃபோவில் பாருங்கள் 263,978 இருக்குது. இதே லிஃபோவில் பாருங்கள், லிஃபோ 263,978. ஏன் இப்படி ஒரே வேல்யூவே காட்டிகிட்டு இருக்குது அப்படின்னா நம்ம வந்து எதுவும் ட்ரான்ஸ்ஃபர் எதுவும் பண்ணலை, நமக்குள்ளே தான் இருக்குது, அதனால் அப்படியே காட்டிட்டு. இதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அப்ளை ஃபில்டர் அப்படின்னு. கண்ட்ரோல் எஃப். இது வந்து எதுக்காகனா தேடுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்க்குறோம் பியர்ஸுன்னு ஒரு வேர்டு இருக்குது, அதை போட்டு தேடணும் அப்படின்னா நீங்கள் கண்ட்ரோல் எஃப் போட்டு நீங்கள் லுக் ஃபார் பியர்ஸ் அப்படின்னா அந்த சோப்பு வந்துடும். எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ பேருக்கு என்ன ஏதுன்னு தெரியும். ஓகேவா? அடுத்தது ஆல்ட் சி, நியூ காலம். இந்த நியூ காலத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது அடிஷ்னலாக ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரைமரியில் இருக்கிற எல்லாமே வேணும் அப்படின்னா எல்லாமே வந்துடும். அல்லது எனக்கு இது மாத்திரம் வேணும், சோப்பு மாத்திரம் வேணும் அப்படின்னா சோப்புக்கு மாத்திரம் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக பார்த்துக்கலாம். எல்லாமே வேணும் அப்படின்னா நீங்கள் எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்கலாம். எல்லா ஐட் குரூப்பும் உனக்கு வந்துடும். அடுத்தது டெலிட் காலம். உனக்கு ஏதாவது காலம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். ஆட்டோ காலம் அப்படிங்கிறது என்னென்னா, இது உங்களுக்கு வீக் வைஸ் வேணுமா, மந்த் வைஸ் வேணுமா, இப்படியெல்லாம் உங்களுக்கு இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்ஷன்ஸில் யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கான பட்டன்ஸ் சைடில் இருக்குது, அந்த பட்டன்ஸ் என்னென்னங்கிறத ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ ஸ்டாக் சம்மரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பியூர் இன்வென்ட்ரி வவுச்சரை பொறுத்த வரைக்கும் எக்ஸப்ட் மேனுஃபேக்சரிங் ஜேவி எல்லாத்தையும் நடத்தியாச்சு. ரைட்டுங்களா? ஸோ இந்த சம்மை ஒரு வாட்டி போட்டு பாருங்கள். இதுக்கு அடுத்து இன்னொரு சம்மை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அதுக்கப்புறமா மேனுஃபேக்சரிங் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.